سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அப்பாவி மக்களை கொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தண்டனை என்ன என்பதை பற்றி குர்ஆன் சொல்லுகிற பொழுது 5வது அத்தியாயம் 33வது வசனத்துல அல்லாஹ் அதற்கான செய்திகள், அல்லாஹ் தண்டனைகளை சொல்றான் பாருங்க. இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹும் ரசூலும் இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்க இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒரு அமைதியான மார்க்கத்தை கொடுத்திருக்க, அந்த அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் செய்து அப்பாவி மக்களை கொல்லுகிறார்களே, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எதிராக நின்று கொண்டு தான் அல்லாஹுக்கு ரசூல் கட்டுப்பட்டதை போன்று காட்டிக்கொண்டு சிலர், ஏன்னா தாடி வச்சுக்கிறான் இல்ல, பெரும்பாலான தீவிரவாதிகளை பார்த்தா எப்படி காட்டப்படுதுங்க, அவன் தாடி வச்சிருப்பான், அவன் நீண்ட ஜிப்பா போட்டிருப்பான், குர்தா போட்டிருப்பான், தலையில தலப்பா கட்டியிருப்பான், அவன் பார்த்தா அந்த கோலம்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமான கோலமாக இருக்கும். அவன் தன்னை யாருன்னு காட்டிக்கிறான், தன்னை காட்டிக்கொள்வது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்பட்டவனை போன்று காட்டிக்கொள்ளுகிறான். அப்படி காட்டிக்கிட்டு ஒரு பயங்கரவாத தாக்குதலை அவன் நடத்துகிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அது மட்டும் இல்ல, பூமியில ஒரு குழப்பம் ஏற்பட வேண்டும். பூமியில என்ன ஏற்படணுங்க? பூமியில ஒரு குழப்பம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணுகிறார்கள் பாருங்க. ஒருத்தன் தாடியும் தொப்பியும் நீண்ட ஜிப்பாவும் வச்சுக்கிட்டு பயங்கரவாதத்தை பண்றான். அதை என்ன பண்றான்னு சொன்னா இன்னொரு கூட்டம் வந்து அதுல இருந்து பூமியில ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறான். இந்த ரெண்டு பேத்துக்குமான தண்டனை என்னன்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, அவன் கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டும். அவன் என்ன செய்யணுங்க? அப்படி தீவிரவாதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவன் கொல்லப்பட வேண்டும். அதை வைத்துக்கொண்டு பூமியிலே ஃபசாதை ஏற்படுத்துகிறான் அல்லவா, குழப்பங்களை ஏற்படுத்துகிறான் பாருங்க, கண்டிப்பாக அவனும் கொல்லப்பட வேண்டும். அடுத்து சொல்றான், இன்னொரு தண்டனை சொல்றான் அல்லாஹ், அவ் யுஸல்லபு, இல்லைன்னா சிலுவையில் அவன் அறையப்பட வேண்டும். அப்படி பூமியிலே பயங்கரவாதத்தை நிகழ்த்தக்கூடியவர்கள், பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இல்லைன்னா மாறுகை வெட்டப்பட வேண்டும். இல்லைன்னா அவன் என்ன செய்யணும்? ஒரு கை ஒரு கால், ஒரு கை இருக்கக்கூடாது, ஒரு கால் இருக்கக்கூடாது. மாறுகால்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியும். இடது கரத்தை வெட்டினா என்ன செய்யணும்? இடது கரத்தை வெட்டினால் வலது காலை வெட்ட வேண்டும், வலது கையை வெட்டினால் இடது காலை வெட்ட வேண்டும். மாறுகால் வெட்டுதல்னு சொல்லுவாங்க. இந்த தண்டனை அவர்களுக்கு கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கிணியவர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்றான், மினல் அர்லி, அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். அந்த பூமியில இருக்கக்கூடாது. அவன் எந்த பூமியிலே அவன் நாசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன் அந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். சொந்த நாடு இல்லைன்னா என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியும். சொந்த நாடு இல்லாம அகதிகளாக அல்லது குற்றவாளிகளாக எங்கேயாவது போய் தஞ்சம் அடையணும்னு சொன்னா அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் நமக்கு தெரியும். குர்ஆன் சொல்லுகிறது, அவன் நாடு கடத்த இல்லைன்னா அவனை நாடு கடத்திவிடு என்று சொல்லி இந்த தண்டனை, இந்த காஷ்மீரில் நிகழ்த்தப்பட்ட இந்த பயங்கரவாதத்திற்கு கண்டிப்பாக இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சொல்லுகிற செய்தியாக நாமும் அதை முன்வைக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இப்படி சொல்லிட்டு குர்ஆன் இதோடு நிறுத்தல. ذَلِكَ لَهُمْ خِزْيٌ فِي الدُّنْيَا, இந்த உலகிலே அவர்களுக்கு இழிவு ஏற்பட வேண்டும். இந்த உலகத்திலே அவர்களுக்கு இழிவு இருக்கிறது, இழிவு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவனை அப்படியே விட்டுறக்கூடாது. கண்ணியவனாக உலகம் சுத்தக்கூடியவனாக அப்படியே அவனை விட்டுவிடக் கூடாது. நாடு கடத்தினாலும் கூட
அவன் எப்படி இருக்க வேண்டும்? இழிவடைந்தவனாக இருக்க வேண்டும். அவன் கண்ணியம் முற்றிலுமாக இழக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இது மட்டுமில்ல, நாளை மறுமையிலேயும் வலகும் அதாபுன் அதீமுன், வலகும் அதாபுன் அதீம், நாளை மறுமையிலேயும் மாபெரும் மகத்தான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது. யாருக்குங்க? இது மாதிரியான அப்பாவி மக்களை கொல்லக்கூடிய, பயங்கரவாதத்தை நிகழ்த்தக்கூடிய இது போன்ற இந்த பெரும் குற்றவாளிகளுக்கு குர்ஆன் சொல்லுகிற தண்டனையாக நாம் மேற்சொன்ன தண்டனைகளை பார்க்கிறோம்.